ஹாய் ஹலோ வெல்கம்ங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரோவன் அட்கின்சன், அதாவது நம்ம எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா மிஸ்டர் பீன் கேரக்டரில் வேறு ரோவன் அட்கின்சன் நடிச்சிருக்க மேன் வர்சஸ் பேபின்ற வெப் சீரிஸ் தான். இது வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து கிறிஸ்மஸை முன்னிட்டு ரிலீஸ் ஆகிருக்கு. யூஸ்வலாக வந்து கிறிஸ்மஸ் டைமில் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து கிறிஸ்மஸை பேஸ் பண்ணி ஏதாச்சும் மூவியோ இல்லை சீரீஸோ ரிலீஸ் ஆகும். மேக்ஸிமம் அது வந்து ஃபேமிலியோடு பார்க்குற மாதிரி காமெடியாக தான் இருக்கும். அண்ட் இந்த சீரீஸ் வந்து மிஸ்டர் பீன் ரோவன் அட்கின்சன் நடிச்சு ரிலீஸ் ஆகிருக்காரு. ஒன்றுமே ஸ்பெஷலாக இருக்கும். ஏன்னா வந்து 90s கிட்ஸ் நிறைய பேருக்கு வந்து அவர் ஒரு ஃபேமஸான காமெடியன் ஆக்டரில் கண்டிப்பாக வந்து டாப் 5ல் இல்லை டாப் 2ல் கூட இருப்பாங்க. நிறைய பேருக்கு டாப் ஆக்டராகவே காமெடி ஆக்டர்னால் நான் ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வருது மிஸ்டர் பீனாக தான் இருக்கும். அண்ட் அவர் நடித்து ஒரு குழந்தையோடு நடித்து ரிலீஸ் ஆகிருக்கு. இது என்ன கதைன்னா, ஆக்சுவலாக வந்து இவர் வந்து இந்த வீடெல்லாம் வந்து எங்கேயாச்சும் பணக்காரங்களாம் வெளியே இருந்தால் அவங்க கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆளுங்க வச்சுருப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ஒர்க் செய்கிற இதில் இருக்கார் மிஸ்டர் பீன். அவர் வந்து ஒரு பெரிய பணக்காரரோட வீட்டை வந்து கிறிஸ்மஸ் ஹாலிடே டைமில் மெயின்டைன் பண்ணுற ஒரு ஜாபுக்கு போகிறப்ப எதர்ச்சியாக இவர் கையில் வந்து ஒரு குழந்தை மாட்டுது. அந்த குழந்தைய போலீஸ்கிட்ட ஒப்படைக்கணும் இல்லை அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்லாம் வந்து அவர் ட்ரை பண்ணுறாரு. பேரண்ட்ஸ் எங்கே இருக்காங்க யாருன்னு தெரியாத சுச்சுவேஷனில் சரி போலீஸ்கிட்ட வச்சு ஒப்படைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. போலீஸ் வந்து அந்த 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 டைம்லலாம் வந்து எப்போவுமே ஃபாரின் கண்ட்ரீஸில் இது வந்து லண்டனில் நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அங்கெல்லாம் வந்து ஸ்னோ அதிகமாக இருக்கும். ஸோ அங்கே வந்து அந்த டைமில் வந்து அவங்களால போலீஸால் இவங்க சொன்ன டைமில் வந்து வாங்கிக்க முடியல. வர்றப்போ இவரால் வந்து அதை சரியாக வந்து ரிசீவ் பண்ண முடியாமல் சுச்சுவேஷன்லாம் வருது. ஸோ அந்த பெரிய பணக்கார வீட்டில் ஒரு பிரம்மாண்டமான வீட்டில் அந்த குழந்தையோட ஒரு 2 days 3 days இவர் வந்து மாட்டிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வருது. அந்த சுச்சுவேஷனில் வந்து இவர் எப்படி சமாளிக்கிறாரு, அந்த வீட்டோட ஓனர்ஸ்க்கு தெரியாமல் அதை வந்து எப்படி இது பண்ணுறாரு அப்படின்றது தான் ஸ்டோரி. அண்ட் இதுக்குள்ளேயே வந்து சில அந்த வீட்லேயே வந்து ரொம்ப வருஷமாக ரெண்ட்டுக்கு இருந்து காலி பண்ணுறவங்க, அண்டு கீழ் வீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து வாடகைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஏழையான ஃபேமிலி, அந்த மாதிரி சில எக்ஸ்ட்ரா கேரக்டர்ஸ்லாம் வச்சு நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக சொல்லியிருக்காங்க. பட் காமெடி வந்து அந்தளவு ஒர்க்காக இருக்கான்னு கேட்டிங்கன்னா, மிஸ்டர் பீனோட யங் ஏஜில் வந்த காமெடிஸ்லாம் வந்து இன்னுமே நல்லாயிருக்கும். நல்லா நம்ம வாய் விட்டு மனசு விட்டு சிரிப்போம். இதில் வந்து அந்தளவு வந்து காமெடி இல்லைனாலும் ஓரளவு சிரிக்கிற அளவு இருக்குது. பட் வந்து ஓஜி மிஸ்டர் பீன் ஃபேன்ஸ்க்கு இது ஒரு சின்ன ஏமாற்றமாக இருக்கலாம். இருந்தாலும் டீசெண்டான வாட்ச் தாங்க. காமெடி வந்து ஓரளவு அங்கங்கே நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அந்த சின்ன குழந்தை ரொம்ப க்யூட்டாக பண்ணியிருக்கு. ஓவராலாக வந்து இந்த சீரீஸை வந்து நீங்கள் ஒரு கிறிஸ்மஸ் டைமில் இப்போ சம்மர் இது டேர்ம் 2 லீவ்லாம் வரும். ஸோ அந்த டைமில் வந்து கிட்ஸோட பார்க்க ஒரு நல்ல ஏற்ற ஷோங்க. கண்டிப்பாக நெட்ஃப்ளிக்ஸில் பாருங்கள். தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. ஸோ இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.